தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. பெரும்பான்மைக்கு சற்றே குறைவான இடங்களை மட்டுமே பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க சிறு கட்சிகளின் ஆதரவை நாடி வருகிறது. ஆனால் அந்த ஆதரவுக்காக முன்வைக்கப்படும் நிபந்தனைகள் கட்சித் தலைவர் விஜய்க்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன், பதவிக்காக எவர் காலிலும் விழமாட்டேன் என்று விஜய் ஆவேசமாக பேசியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சில கூட்டணி தலைவர்கள் ஸ்டாலினின் ஆலோசனையின்படி செயல்படுகின்றனர் என்ற குற்றச்சாட்டும் அவரது மனவருத்தத்தை அதிகரித்துள்ளதாக தெரிகிறது. மக்களின் தீர்ப்பை மதிக்காமல் அனைவரும் எனக்கு எதிராக ஒன்று திரள்வதை நான் எதிர்பார்க்கவில்லை எனவும் அவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆட்சியே வேண்டாம், மீண்டும் மக்களிடமே சென்று முழு ஆதரவு கேட்போம் என்ற மனநிலைக்கு விஜய் வந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. நிலையில் அவரது ஆலோசகர்கள் தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது விஜய் மௌனம் காப்பதால் தவக தொண்டர்கள் மத்தியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது.